வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவளின் நேர்மை. கதைக்குள்ள போலாமா? பால் பாயாசத்தில் வறுத்த முந்திரியை கொட்டி அதை மூடிவிட்டு உள்ளே பெட்ரூம் சென்றாள் ராதா. அங்கு தன் தந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு படுத்திருந்த தன் அன்பு மகளை பார்த்து ரசித்துக் கொண்டே கட்டிலில் அமர்ந்து அவளை வாரி அணைத்து முத்தமிட்டாள். தூக்க கலக்கத்தில் இருந்த காவியா கண்களை மெல்ல திறந்து தன் அம்மாவை மலர மலர பார்த்து கட்டி கொண்டாள். என் தங்கத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ 100 வயசோட தீர்காயுசா எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா வாழணும் என்று தன் மகளுக்கு மீண்டும் முத்தமிட்டாள். அம்மா, தேங்க்யூம்மா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும். சீக்கிரமா என்ன ரெடி பண்ணுங்க. எதுக்குடி செல்லம்? அம்மா, இன்னைக்கு பிரேயர்ல எனக்கு பர்த்டேன்னு மைக்கில் சொல்லுவாங்க எங்க பிரின்சிபல். அப்ப எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி கை தட்டி விஷ் பண்ணுவாங்கம்மா. ஜாலியா இருக்கும். சரிடா செல்லம் என்று சிரித்து கொண்டே அவளை தூக்கி கொண்டாள் ராதா. ஹாய் செல்லம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று படுக்கையில் இருந்து எழுந்து தன் மகளை ராதாவிடமிருந்து வாங்கி கொண்டு கொஞ்சினான் கணேஷ். தேங்க்யூப்பா. அப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, ஸ்கூலுக்கு போகணும் என்றாள் காவியா. தோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று எழுந்து சென்றான் கணேஷ். காவியாவிற்கு தண்ணீர் ஊற்றி நேற்றிரவு தன் கணவன் வாங்கி வந்த புது துணிகளை போட்டாள். பிறகு அவளும் வேலைக்கு கிளம்பினாள். இதற்குள் கணேஷ் வர இருவருக்கும் இட்லியும் சட்னியும் தட்டில் வைத்தாள். அம்மா, என்னம்மா இன்னைக்கும் இட்லி தானா? தங்கம், அம்மாக்கு வேலைக்கு டைம் ஆகுதுடா. நான் சாயங்காலம் வந்து உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா செஞ்சு தரேன், சரியா? அதெல்லாம் முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? நாம இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னீங்க இல்ல? அங்க எனக்கு பிடிச்ச பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்ல? ராதாவிற்கும் கணேஷிற்கும் முகம் மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பா, என்னப்பா என்று ஏக்கமாக கேட்ட தன் மகளை வேதனையாக பார்த்தான் கணேஷ். சரிம்மா, சாயங்காலம் தானே, கட்டாயம் போகலாம். நீ சீக்கிரமா சாப்பிடு, கிளம்பு. நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து வெளியில போகணும். சரிப்பா என்று ஆவலாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள் காவ்யா. தன் மகளை பள்ளியில் விட்டு ஒன்றும் புரியாமல் வேதனையாக உள்ளே வந்த கணேஷ் ராதா அமைதியாக சேரில் அமர்ந்திருப்பதை பார்த்து, என்ன ராதா, நீ ஆஸ்பத்திரிக்கு போகல? நேரமாதே என்றான் கடிகாரத்தை பார்த்து கொண்டு. என்னங்க, பாப்பா சாயங்காலம் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்றா. என்னங்க பண்றது? நேத்து தான் இருந்த காசுலாம் தேடி எடுத்து பத்தாததுக்கு என் கூட வேலை பார்க்குற ரேணுகா கிட்ட 200 ரூபாய் வாங்கி அவளுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கே உன்ன புடி என்ன புடின்னு ஆகிடுச்சு. இவ என்னடான்னா இன்னைக்கு ஹோட்டலுக்கு வர போகணும்னு அடம் பிடிக்கிறா என்றாள் ராதா கவலையாக. என்ன பண்றது, 2 மாசம் முன்னாடி வேலை வந்துட்டு இருந்தது. அந்த தைரியத்துல நானும் உன்னை பிறந்த நாளுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். குழந்தை அதையே புடிச்சுக்கிட்டா. ஆனா இப்போ எனக்கும் 2 மாசமா எந்த வேலையும் வரல. சரி, எங்கேயாவது கம்பெனில வேலைக்கு போலன்னாலும் எதுவும் செட் ஆகல. கவலைப்படாதீங்க, வேலை கண்டிப்பா வரும். உங்களை போல திறமையே எலக்ட்ரிஷியன் வேலை பண்றவங்க இந்த ஏரியால யாரு இருக்கா சொல்லுங்க. மனசை விட்டுடாதீங்க. இல்லம்மா, பாவம் நீ. ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலைக்கு போய்கிட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு வீட்லயும் எல்லாம் செய்யற. உன் அழகா மகாராணி மாதிரி உட்கார வச்சு சோறு போட என்னால முடியல. 1 மாசம் வேலை வந்தா 1 மாசம் வேலை வர மாட்டேன்து. உனக்கு வர வருமானத்திலேயே நம்ம எல்லா செலவும் அடக்கணும். ஒரு கடையே ஏதாவது வச்சு பொழப்ப பார்க்கலான்னா வர்ற வருமானம் வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு. ஏங்க, நமக்கும் நல்ல காலம் பிறக்கும், கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டு கிடக்கேன். குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட வக்கத்தவனா இருக்கேன். பாவம், அவ ஹோட்டலுக்கு போகணும்னு ஆசையா கேக்குறா. அது கூட கூட்டிட்டு போக முடியாதவனா இருக்கேன். கவலைப்படாதீங்க, ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவாரு. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன், லேட் ஆகுது. நம்ம சாயங்காலம் கோவிலுக்கு போகலாம். நான் கூட வெளியில ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். பாவம், குழந்தைக்கு இன்னைக்கு எப்படியாவது அவ ஆசைப்பட்ட மாதிரி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவ என்ன அடிக்கடியா கேக்குறா? சரிங்க, பாருங்க, நான் கிளம்புறேன் என்று ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டாள் ராதா. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலின் உள்ளே நுழைந்ததும் கடகடவென பக்கெட்டில் நீரை பிடித்து அதில் டெட்டாயிலை ஊற்றிக்கொண்டு மாப்போட எடுத்து கொண்டு சென்றவளை அழைத்து கொண்டு ஓடி வந்தாள் ரேணுகா. ஏ ராதா, என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்ட? காலையில நம்ம டாக்டர் வந்து கத்திட்டு இருந்தாரு.
அந்த 12ஆம் நம்பர் ரூம்ல பேஷண்ட் உன்கிட்டதான் டவல் பாத் எடுப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்குது அந்த கிழவி. நீ தான் பக்குவமா முகம் சொல்லிக்காம செய்வியான். அதுதான் டாக்டர் உன்னை கூப்பிட்டாரு. நீ இன்னும் வரலன்னு சொன்ன. என்ன ஆச்சு? எப்போ கரெக்டா வந்துடுவா, இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னக்கா பண்றது? குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளுக்கு தலைக்கு ஊத்தி ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி, உன் குழந்தைக்கு புது ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கினியா? ஆ, வாங்கினக்கா. காசு தான் பத்தாம ஒரு வாரமா திணறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீ கொடுத்ததும் தான் நைட்டு போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். அவளுக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்காளா? இருக்கா. ஆனா அக்கா, எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் என்று தயங்கினாள் ராதா. என்ன ராதா, சொல்லு. அக்கா, குழந்தை ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்றா. எப்பவும் எதுவும் கேட்டா அடம் பிடிக்க மாட்டா. பாவம், ரொம்ப நாளா அவ கேட்டுட்டு இருக்கிறா. நாங்களும் உன் பிறந்த நாளுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அதனால தோ பாரு ராதா, எனக்கும் வீட்டுல நிறைய செலவு. இதுவே நான் அந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட் கிட்ட வாங்கின பணம், அதை தான் கொடுத்தேன். திரும்பவும் நீ பணம் எல்லாம் கேட்டீனா என்னால முடியாதுமா. நீ வட்டிக்கும் வாங்க மாட்ட, சும்மா எல்லாம் கைமாத்தா என்னால கொடுக்க முடியாது. வேணும்னா சொல்லு, வட்டிக்கு வேணா வாங்கி தரேன். அது கூட என்கிட்ட இல்ல, யார்கிட்டயாவது தான் வாங்கி தரணும். இல்லக்கா, வட்டிக்கு வாங்கினாலாம் என்னால சமாளிக்க முடியாது. இப்பவே வர பணம் சரியா இருக்கு. சொல்லிட்டா வாக்கு தவறக்கூடாது, கரெக்டா கொடுக்கணும் இல்ல. இதோ பாரு ராதா, நீ பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிற. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில அவ ஆயா வேலை கிடைக்குமான்னு தவம் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க சேர்ற ஆளுங்க அப்படி. அவங்க கொடுக்கற பணத்தை வாங்கினாலே நீ 4 பேருக்கு கடன் கொடுக்கலாம். ஆனா நீ என்னடானா பணம் கேட்கறதும் இல்ல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா அதை வாங்குறதும் இல்ல. இப்படி இருந்தா எப்படி? இப்படிதான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும். அக்கா, நாம செய்யறது புனிதமான வேலை. முடியாம வர்றவங்களுக்கு நம்ம செய்யற பணிவிடைகளை காசாக்க கூடாது. அதுதான் நாம பாக்குற வேலைக்கு சம்பளம் தர்றாங்கல்ல. பாவம், அவங்களே முடியாம இருக்கிற பணத்தெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கட்டிட்டு உடம்பு வலியோடவும் மனசு வலியோடையும் வேதனைப்படுறாங்க. அவங்க கிட்ட போய் நாம பணத்தை புடுங்கிறது என்ன நியாயம்? ஆமா, இப்படியே நேர்மை நியாயம் தர்மம்னு சாமியார் மாதிரி பேசிட்டு பொழைக்க தெரியாதவ என்று சென்றாள் ரேணுகா. அவள் சென்றதும் அமைதியாக தன் பணிகளை செய்து கொண்டிருந்த ராதாவிற்கு மனதில் தன் குழந்தையின் நினைவுகளை ஓடிக்கொண்டிருந்தது. சாயங்காலம் குழந்தைய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டமே, அவ ஆசையா இருப்பா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறது? கையில சுத்தமா பணம் இல்ல. ஏதாவது நகைய வைக்கலான்னா இருந்த நகையெல்லாம் வச்சாச்சு. என்ன பண்றது என்று மனதில் குழப்பத்துடனேயே வேலைகளை முடித்துக் கொண்டு அன்று மாலை வீடு சென்ற ராதா அன்றும் கணேஷிற்கு வேலை கிடைக்கவில்லை என்று தெரிந்து மிகவும் நொந்து போனாள். குழந்தை பள்ளியில் இருந்து உற்சாகமாக தன் பெற்றோர்களுடன் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். அம்மா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு தானே என்றாள் மகிழ்ச்சியாக. அவளுக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் இருவரும் விழித்தனர். ஆ, போலாமா. நீ போய் உள்ள தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அந்த கூடை எடுத்துட்டு வா என்று அவளை உள்ளே அனுப்பினான் கணேஷ். சரிப்பா என்று அவள் உற்சாகமாக சென்றதும், ராதா, அவகிட்ட எதுவும் சொல்லாத. நம்ம கோவில்ல குழந்தைக்கு பிரசாதம் நிறைய வாங்கி கொடுத்துடலாம். அப்புறம் அவ அதை சாப்பிட்டு பசிக்கலன்னு சொல்லிடுவா. அப்புறம் ஒரு நாள் போலான்னு அவளே சொல்லுவா என்று தன் மனைவியிடம் கண்களை துடைத்து கொண்டே மெலிதாக கூறிய தன் கணவனை பார்த்து கண்கள் கலங்கினாள் ராதா. அம்மா, நான் ரெடி, போலாமா என்று காவியா வெளியே வர மூவரும் கோவிலுக்கு சென்றனர். அர்ச்சனை முடித்துக்கொண்டு பிராகாரத்தில் அமர்ந்தனர் மூவரும். சரி காவியா செல்லும், நாம போய் பிரசாதம் வாங்கிட்டு வரலாமா என்றான் கணேஷ். அப்பா, வேண்டாம்ப்பா. எதுக்குமா? உனக்குதான் புளியோதரையும் சக்கரை பொங்கலும் ரொம்ப பிடிக்குமே. இல்லப்பா, அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும், அப்புறம் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட முடியாது என்று தன் மகள் கூறியதும் ராதாவும் கணேஷும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். இல்லம்மா, நாம சாமி பிரசாதம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடலாம் வா என்று தன் மகளை அழைத்து கொண்டு பிரசாதம் வாங்க புறப்பட்டான் கணேஷ். அவர்கள் சென்றதும் கண்களை மூடிக்கொண்டு, கடவுளே, நான் என்ன பண்றது? இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைய நீதான் சரி செய்யணும். என் குழந்தையை ஏமாத்த என்னால முடியல என்று ராதா மனதில் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது
அம்மாடி என்ற குரலை கேட்டு கண்களை திறந்த ராதா எதிரிலே ஒரு 55-60 வயது இருக்கும் முதியவரும் அவர் அருகில் அழகான பட்டுப்பாவடை தாவணி கட்டிக்கொண்டு 16-17 வயதுடைய பெண்ணும் நிற்பதை பார்த்து எழுந்து நின்றாள். அவர்களை பார்த்தாலே நல்ல வசதி படைத்தவர்கள் என்பது பளிச்சென தெரிந்தது. அந்த பெண் லேசாக விம்மி கொண்டிருந்தாள். அம்மாடி, இவ என் பொண்ணு. இவ கையில ஒரு கல்லு வச்ச வைர மோதிரம் போட்டுட்டு இருந்தா. அது எங்கேயோ விழுந்துடுச்சு. நீ பாத்தியாம்மா என்றார் அந்த பெரியவர். இல்லையே, நான் பார்க்கல. இங்கதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருந்தோம். அதுதான் கேட்டேன். அந்த பெண் மேலும் வெம்ம ஆரம்பித்தாள். ராதாவிற்கு அந்த பெண்ணை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இல்ல சார், நான் பார்க்கல. பார்த்தா கட்டாயம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க எதுக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க என்றாள் ராதா படபடப்பாக. சரிம்மா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடுறோம். உன் கைக்கு கிடைச்சா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுமா என்றார் அந்த பெரியவர். ஆமா ஆண்டி, பிளீஸ் ஆண்டி என்றாள் அந்த பெண் விம்மி கொண்டு. சரிம்மா, கண்டிப்பா என்று கூறிய ராதா அவர்கள் சென்றதும் அமைதியாக அமர்ந்து தூணில் சாய்ந்தாள். அங்கு ஒரு பூனை ஓடிவர கால்களை டக்கென நகர்த்தியவள் காலில் ஏதோ லேசாக குத்தியதும் பட்டனை எடுத்து கொண்டு கீழே பார்த்தாள். வைரம் மோதிரம் தகதகவென மின்னிக் கொண்டிருந்தது. அதை சட்டென கையில் எடுத்த ராதா அந்த பெரியவரை தேடிக்கொண்டு எழுந்தாள். இதற்குள் அங்கு வந்த கணேசனும் காவியாவும் பிரசாதத்தை ராதாவிடம் கொடுத்தனர். அம்மா, நான் கொஞ்ச நேரம் அங்க விளையாடிட்டு வரம்மா என்று காவியா அங்கிருந்த மண்டபத்திற்கு ஓடினாள். ராதா கையில் இருந்த மோதிரத்தை பார்த்த கணேஷ், என்ன ராதா, கையில மோதிரம் மாதிரி இருக்கு, யாருது என்றான் அதை வாங்கி கொண்டே. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவரும் அவரு பொண்ணும் வந்தாங்க. அவங்களோடதுதான் இந்த மோதிரம். அந்த பொண்ணு இந்த மோதிரத்தை தாங்க தொலைச்சிட்டு அழுத்துட்டு இருந்தா. நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேங்க என்று திரும்பினாள். இரு ராதா, கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்திருக்காரு. இதை நாம திரும்ப கொடுக்க வேண்டாம் என்றான் கணேஷ் அமைதியாக. என்னங்க சொல்றீங்க என்று அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் ராதா. ஆமா ராதா, பாவம், குழந்தை ஆசையா ஹோட்டலுக்கு போலான்னு கேட்டா. நாம என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தோம். அதுதான் கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்திருக்காரு. என்னங்க, இது நம்மளோடது இல்ல. சாதாரணமா கோவில்ல கிடைச்ச எந்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இப்படி மத்தவங்க பொருள அவங்க தேடி வந்தோம் நாம கொடுக்கலன்னா அது நியாயமே இல்ல. இல்ல ராதா, அவங்க வைர மோதிரம் போட்டுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப வசதியானவங்களாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அதோ பாரு, நாம இப்ப ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக போறோம்னு என்ற சந்தோஷத்துல நம்ம குழந்தை எவ்வளவு சந்தோஷமா விளையாட்டுட்டு இருக்கா. அவ சந்தோஷத்தை கலைக்க சொல்றியா? என்னால முடியாது. ராதா தன் குழந்தையை பார்த்தாள். காவியா அந்த மண்டபத்து தூண்களை சுற்றி ஆனந்தமாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து, பாவம் குழந்தை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா அந்த பொண்ணு, அவளும் ஒரு குழந்தை தானே. அவ அழுதுட்டு இருக்காளே. அவளை அழ வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு சந்தோஷத்தை எப்படி தர்றது? அதுவும் இல்லாம இது நமக்கு சொந்தம் இல்லாத பொருள். தெரிஞ்சே நாம இதை எடுத்துக்கிட்டு போனா இது திருட்டுக்கு சமானம். ஆனா நம்ம குழந்தை பாவம், இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. பயத்துக்கு சாப்பாடு தானே கேக்குறா. இந்த மோதிரத்தை வித்தா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். அவரு சொந்தமா கடை வச்சு தொழில் ஆரம்பிச்சு வசதியாகிடலாம். ஆனா அது நமக்கு நிம்மதியை தருமா? ஒவ்வொரு நாளும் நம்ம மனசாட்சியே நம்மள கேள்வி கேட்காது. என்ன ராதா யோசிக்கிற? சரி வா, நம்ம போகலாம். இங்க இருந்தா நீ இப்படிதான் குழம்புவ. அந்த மோதிரத்தை கொடு என்று அதை வாங்கி தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு தன் மகளை அழைத்தான் கணேஷ். மூவரும் வெளியே சென்றனர். ராதா மனது பதறிக்கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் அந்த சிறுமி அவள் தந்தையின் தொழில் சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவர் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். ராதா அதை பார்த்து காவியாவை பார்த்தாள். டக்கென ஒரு தீர்மானத்துக்கு வந்த ராதா கடகடவென தனது கணவனின் பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் சென்றாள். ஐயா, இந்தாங்க, இதுதானே உங்க மோதிரம் என்று அவர்களிடம் கொடுத்தாள். அதை பார்த்ததும் அந்த பெண் டக்கென ராதா கையிலிருந்து வாங்கி மகிழ்ச்சியாக கண்களில் ஒற்றி கொண்டாள். தன் தந்தையை பார்த்து, அப்பா அப்பா பாருங்க, அம்மா திரும்பவும் என்கிட்ட வந்துட்டாங்க என்று அவர் தோளில் சாய்ந்தாள். சரிம்மா சரி, அதுதான் அம்மா வந்துட்டா இல்ல, இனிமே அழக்கூடாது, சரியா? எழுந்துடு என தன் மகளை சமாதானப்படுத்தி விட்டு ராதாவை பார்த்து வணங்கினார். அம்மாடி, உனக்கு ரொம்ப நன்றிமா. இது என் பொண்ணு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் பொண்ணு பிறந்தா. நாங்க இவளை ரொம்ப செல்லமா வளர்த்தோம்.
அதுவும் என் பொண்டாட்டி இவளை கண்ணுக்குள்ள வச்சு தாங்கனா. இவளுக்கும் அவங்க அம்மானா உசுரு. 2 வருஷம் முன்ன ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா. அப்ப அவ சாகும் போது தன்னோட கையில இருந்த இந்த மோதிரத்தை இவ கையில போட்டா. இத நீ எப்பவும் கழட்டக்கூடாது, இது என் அம்மா கொடுத்தது, இப்ப நான் உனக்கு தரேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம், நீ இத போட்டுக்கிட்டே இருக்கணும், இது உன் கூட இருந்தா நானே உன் கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு உயிரை விட்டா. அன்னிலிருந்து அந்த மோதிரத்தை இவ கழட்டவே இல்லை. அதை தான் அம்மாவாவே அவ நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவங்க அம்மாக்கு நினைவு நாள். இந்த நாள்ல அந்த மோதிரம் தொலைஞ்சது அவளுக்கு அவங்க அம்மாவை தொலைச்சா மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் கலங்கிக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட, நீங்க நல்லா இருக்கணும்மா என்றார் மனது குளிர. ஆமா ஆன்டி, எங்க அம்மாவை திரும்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி என்றாள் அந்த பெண் ராதாவின் கைகளை பிடித்து கொண்டு. ராதா கண்கள் கலங்க அவளை அணைத்து கொண்டாள். அம்மாடி, இவரு என்ற அந்த பெரியவர் கணேசனை பார்த்தார். இவருதான் என் வீட்டுக்காரு, பேர் கணேசன். ஓ அப்படியா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இத போல ஆளுங்களை பாக்குறது ரொம்ப அதிசயம். இவ்வளவு மதிப்புள்ள இந்த வைர மோதிரம் வேற யாராவது பார்த்திருந்தா இந்நேரம் அவங்க அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க என்று கண்கள் கலங்கினார் அந்த பெரியவர். என்ன சார் நீங்க என்று தடுமாறினான் கணேஷ். இல்ல தம்பி, மோதிரம் வைரன்றதுக்காக நான் கவலைப்படல. ஆனா அதனோட அருமை எனக்கும் என் பொண்ணுக்கு தான் தெரியும். அதுல அவ அம்மாவையே பாக்கறா என் பொண்ணு என்று அவர் கூறியதை கேட்டு கணேசன் அமைதியாக ராதாவை பார்த்தான். சரி, இது யாரு, உங்க குழந்தையா? ரொம்ப அழகா இருக்காளே. பாப்பா, உன் பேர் என்னம்மா என்றார் காவியாவை தூக்கி கொண்டு. காவியா தாத்தா. ஓ அப்படியா, எத்தனாவது படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுதான் கோவிலுக்கு வந்தோம். ஓ அப்படியா, நீ நீண்டூழி வாழணும்மா என்று அவளுக்கு முத்தமிட்டார். இதற்குள் அந்த பெண் காவியாவை பார்த்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாப்பா என்றால் சிரித்து கொண்டு. தேங்க்யூ அக்கா என்றாள் காவியா அவளிடம் தாவிக்கொண்டு. அந்த பெரியவர் தனது பாக்கெட்டில் இருந்து 2 500 ரூபாய் நோட்டுகள் எடுத்து காவியாவிடம் தர, வேண்டாம் தாத்தா, அம்மா திட்டுவாங்க என்றாள் காவியா. தாத்தா தரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மாடி, குழந்தைய வாங்கிக்க சொல்லுமா என்றார் அந்த பெரியவர். ராதா அமைதியாக சரி வாங்கிக்கோ காவியா என்றாள். காவியா மகிழ்ச்சியாக அந்த பணத்தை வாங்கி கொண்டு தேங்க்ஸ் தாத்தா என்றாள். என் செல்லம் என்று அவளை கொஞ்சி அந்த பெரியவர் நிமிர்ந்து, ஆமா நீங்க எங்க வேலை பாக்குறீங்க தம்பி என்றார் கணேசனை பார்த்து கொண்டு. நான் எலக்ட்ரிஷியனா இருக்கேன், எங்கேயாவது வேலை இருந்தா போய் செய்வேன். ஓ அப்படியா, சரி தம்பி, நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நான் இப்ப இங்கதான் ஒரு பிளாட் கட்டிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை தான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆளு இப்ப சரியா வர்றதில்ல. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட நேர்மையும் இல்ல, என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்காரு. இது தெரிஞ்சு நான் அவர் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டேன். அதுதான் ஒரு நல்ல ஆளா தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்வீங்களா தம்பி? செய்வேன் சார், எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு என்றான் கணேஷ் ஆர்வமாக. அப்ப சரி, நாளைக்கு என்ன வந்து பாருங்க, அந்த கான்ட்ராக்ட நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். தொடர்ந்து என்கிட்ட வேலை இருக்கும் தம்பி. உங்களை போல ஆளுங்களுக்கு தான் நான் அந்த வேலையை கொடுக்கணும்னு இருந்தேன். நீங்க உண்மையா இருந்தா நிச்சயம் நல்லா வரலாம் என்றார் அந்த பெரியவர். ராதாவும் கணேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கோவில் மணி அடித்தது. அந்த பெரியவரும் அவர் மகளும் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ராதாவிடம், ராதா, நிரந்தரம் இல்லாத ஆசைக்கு என் மனசு சஞ்சலப்பட்டு நான் தவறு செய்யிருந்தேன். ஆனா உன் நேர்மையால இப்ப நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. நான் என் தவற உணர்ந்துட்டேன் என்றான் கணேஷ். ஏங்க, நாம போற வழி எப்பவும் சரியா இருந்தா அதுக்கான பலன் கண்டிப்பா நல்லதாதான் இருக்கும். என்ன கொஞ்ச நேரம் தாமதம் ஆனாலும் அது நமக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும். அது வரைக்கும் நாம தான் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து நீங்க பயந்துட்டீங்க, அதனாலதான் அந்த தவறை செய்ய இருந்தீங்க. நாம அப்படி அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிருந்தா எத்தனை நாள் அது நம்மள வாழ வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, கடவுள் நமக்கு நிரந்தரமான நிம்மதியும் வசதியும் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பெரியவரை பாத்தீங்களா, மனசு நிறைவா நம்ம குழந்தைய வாழ்த்தினாரு. இதுதாங்க நம்ம குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம். இதைத்தான் நாம நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். சரியா சொன்ன ராதா என்றான் ரமேஷ் கண்கள் கலங்க.
பிறகு தன் அன்பு மகளை அழைத்துக் கொண்டு இருவரும் மகிழ்ச்சியாக ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். இத்துடன் அவளின் நேர்மை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.